திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவரது சகோதரரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவரது சகோதரரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்கள். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அடுத்த கரைச்சுத்துப்புது கிராமத்தைச் சேர்ந்தவர் KPK ஜெயக்குமார். இவர் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவராக இருந்து வந்தார். இவரை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காணவில்லை என இவரது மகன் கருத்தையா ஜெஃப்ரின் என்பவர் உவரி காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் இவரது உடல் இன்று அவரது தோட்டத்தில் பின்புறம் உள்ள தென்னை மரத்திற்கு உள்ள ஒரு வெட்டப்பட்ட ஒரு குழியில் எரிந்த நிலையில் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து விசாரணையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தனக்கு சிலர் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கொலை மிரட்டல் விடுவதாக கூறி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவும் செய்ததாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவராக இருந்த KPK ஜெயக்குமார் எரிந்த நிலையில் தற்போது உடல் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து நெல்லை SP சிலம்பரசன் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் அவரது சகோதரரும் அதிமுகவின் கிழக்கு ராதாபுரம் ஒன்றிய செயலாளருமான KPK செல்வராஜ் என்பவரிடம் சுமார் 25 நிமிடத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினார். மேலும் நெல்லை தடய அறிவியல் துறை துணை இயக்குனரும் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் காங்கிரசார் மற்றும் அவரது சொந்த ஊரை சேர்ந்தவர்கள் தற்போது இப்பகுதிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் MP சவுந்தரராஜன் மற்றும் நெல்லை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான் சிராணி ஆகியோர் அவரது சகோதரரான KPK செல்வராஜிடம் துக்கம் விசாரித்த வண்ணம் உள்ளனர்.